வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலு மகேந்திராவோட மகளை பற்றி, அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்றதை பற்றி, அவங்கள பற்றி தெரியாத பல தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் உச்சியில் வச்சு கொண்டாடுற ஒரு நபர் தான் பாலு மகேந்திரா அவர்கள்னே சொல்லலாம். ரொம்ப மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், மிகச்சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளரும் இருந்திருக்காங்க. இன்றைக்கி சினிமாவில் தங்களோட வைக்கிற ஒரு படைப்புகளோட மூலமாக தான் ரசிகர்களை ரொம்பவே பிரமிப்பில் ஆழ்த்திட்டு இருக்காங்க இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் ராம், பாலா இவங்களும் பாலு மகேந்திரக்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட கேமரா கண்களில் மட்டும்தான் ரொம்ப சாதாரண நடிகைகள் கூட ரொம்ப கண்ணுமைக்காமல் பார்க்க தோன்ற ஒரு பேரழகியாக காட்டுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கலாம்னே சொல்லலாம். இவங்களோட கேமராவில் நிறைய பேரை பிரமிக்க வச்சுருக்காங்க பாலு மகேந்திரா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் இயக்குன அழியாத கோலங்கள், வீடு, சந்தியா, ராகம், மூன்றாம் பிறை, தலைமுறைகள்னு சொல்லி நிறைய படங்கள் இன்றைக்குமே தமிழ் சினிமாவோட ஒரு கிளாசிக் படங்களாக ரொம்பவே பிரபலமாக வலம் வந்துட்டுருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட இவங்க இன்றைக்கும் கொண்டாடப்படுறாரு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். புகழோட உச்சியில் இருந்த அந்த பாலு மகேந்திரா நிறைய சர்ச்சைகளுக்கு பேர் போனவராக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இவரை சுற்றி எப்பயுமே சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. முதல்ல அகிலா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பாலு மகேந்திரா அவர்கள். இதுக்கப்புறம் நடிகை ஷோபாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து நடிகை மௌனிகாவோட திருமணம் செஞ்சுக்கலாம ஒன்றாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக இருந்த ஷோபா தன்னோட 17 வயசில் திருமணமான சில கொஞ்ச நாள்லேயே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பாலு மகேந்திரா தான் காரணம்னு சொல்லி அப்போ இருந்த நிறைய விமர்சனங்கள் கிளம்பி வந்திருந்துச்சு. இந்த நிலையில் பாலு மகேந்திரா அவர்கள் சக்தின்ற பெண்ணை ஒரு வளர்ப்பு மகளாக வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். அதை பல பேருமே தவறாக பேசி வந்ததாக பலருமே சொல்லியிருக்காங்க. அது அவர் வளர்ப்பு மகள் சக்தியே நேர்காணலில் ஒரு பேட்டியில் அவங்களே சொல்லியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாலு மகேந்திராவோட வளர்ப்பு மகள் சக்தியோட புகைப்படங்கள் தான் இணையத்தில் ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை இணையதளவாசிகள் பெரும் வைரலாக்கி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் புடவையில் ஒரு ஹீரோயினை போல் இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் செஞ்சு வந்துட்டுருக்காங்க ரசிகர்கள். இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான பாலு மகேந்திரா அவர்கள் ஒரு சமகால தமிழ் வாழ்க்கையை சித்தரிக்கிற நிறைய படைப்புகளை உருவாக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி பலமொழி திரைப்படங்களில் வேலை செஞ்சுருக்காங்க பாலு மகேந்திரா அவர்கள். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் முதல்ல தன்னோட பாடசாலையில் படித்தப்ப பதேர் பாஞ்சாலி அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் தனக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா த்ராபிரிட்ஜ் ஆன் த ரிவர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட ஒரு பகுதி தான் இலங்கையில் படமாக்கப்படும் போது பாலகன்ற பாலு மகேந்திரா அதை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட தாக்கம் தான் இவரை திரைப்படத்துறையில் ஈடுபாடோடு இருக்க வச்சிருக்குன்னே சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.